12th எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 3ல உள்ள ஃபார்முலாஸை இந்த வீடியோல நம்ம என்டையரா கவர் பண்ண போறோம். அப்ப சாப்டர் 3ல உள்ள ஃபார்முலாஸை ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலாவையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம் வித் தயர் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? சரி, அப்ப என்னன்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சாப்டர் 2வோட ஃபார்முலாஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோஸா அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ மறக்காம செக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல ஹைலைட் ஆகிற அந்த வீடியோல நம்ம வந்து பிடிஎஃப்பும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்றதுக்காக அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு மஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன அப்படின்னா லாங் வீடியோல நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம், அதோட நம்ம என்ன வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிடிஎஃப்பும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னு பார்த்தாச்சா? அப்ப சாப்டர் 3ல உள்ள ஃபார்முலா, எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 3ல உள்ள ஃபார்முலா வந்து நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இந்த என்ன அப்படின்னா இந்த சாப்டர்ல எஃபெக்டிவ் டிமாண்ட். எஃபெக்டிவ் டிமாண்ட்னா நம்ம என்ன ஃபார்முலான்னு ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்குவோம். ஓகே, எஃபெக்டிவ் டிமாண்ட் எப்படி ஷார்ட் டேர்ம்ல டினோட் பண்றாங்க அப்படின்னா இடிங்கிற பேசிஸ்ல. ஓகேவா? அப்ப இடின்னு சொல்லிட்டு அல்பாபெட் வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? அப்ப டேர்ம் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு 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 டேர்மா டினோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பார்த்தாச்சு, என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்னா என்ன மீன் பண்ணுது, அதே மாதிரி இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பிளேஷனும் நம்ம வித் தயர் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். ஓகே, சரி, இப்போ என்ன அப்படின்னா அப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு, ஃபார்முலாவை ரீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டேர்மையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா எலாபரேட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எஃபெக்டிவ் டிமாண்டை எப்படி வந்து டினோட் பண்றோம் அல்பாபெட் மூலமான்னு பார்த்தாச்சா? அப்ப இடிங்கிற அல்பாபெட் மூலமா டினோட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னா ஒய்ன்னு இருக்கு. ஒய் அப்படின்னா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா நேஷனல் இன்கம். ஓகேவா? அப்ப நம்ம எக்கனாமிக்ஸ்ல உள்ள செகண்ட் சாப்டர் வந்து என்ன சாப்டர் அப்படின்னா நேஷனல் இன்கம். ஸோ நேஷனல் இன்கம் பத்தி ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்ன செஞ்சாச்சுன்னா மோர் தேன் தட் எனஃப் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப நேஷனல் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப சிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? சரி, அப்போ என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ஐன்னு சொல்லி நம்ம ஃபார்முலால கொடுத்துருக்காங்க. அப்ப ஐக்கு என்ன மீனிங் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி அர்த்தம். ஓகே, அப்ப என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஃபார்முலால உள்ள இந்த குட்டி குட்டி டேர்மை என்னன்னு சொல்லி எலாபரேட் பண்ணி பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவோட மீனிங் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த ஃபார்முலாவோட மீனிங் என்ன அப்படின்னா அதாவது ஃபார்முலா நேம் வந்து என்ன எஃபெக்டிவ் டிமாண்ட். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா நேம்ல இருக்கு டிமாண்ட்னு சொல்லி இருக்கு. ஓகே, எப்போ ஒரு குட்ஸுக்கு டிமாண்ட் கிடைக்குதோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவுட்புட் வந்து அதிகமாகும். ஓகேவா? வந்து இந்த மீனிங் மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னு பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மீனிங்க்கு வந்து அசிட்டிஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ என்ன அப்படி மீனிங் அப்படின்னா எப்பெல்லாம் வந்து ஒரு குட்ஸுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகுதோ அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜாப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது என்ன அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து ஃபார்முலாலையும் மீன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா லாஸ்ட்ல வந்து ஃபார்முலால என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து ஒரு குட்ஸுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகுதோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, இப்போ வந்து அது மீனிங்க்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரிலவெண்டா எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சரி, அப்ப நம்ம என்ன ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒய்னா நேஷனல் இன்கம்னு சொல்லியிருந்தோமா? அப்ப என்ன அப்படின்னா நேஷனல் இன்கம் அப்படின்னா இன்கம்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம நேஷனோட என்ன அப்படின்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? அப்ப ஒய்ங்கிற டேர்மோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒய் டினோட்ஸ் தி நேஷனல் இன்கம் பட் தி நேஷனல் இன்கம் ரெப்ரசன்ட் த என்ன அப்படின்னா டோட்டல் ஏர்னிங்ஸ். ஓகேவா? அதான் வந்து ரெப்ரசன்ட் ஆகுது இங்க. ஓகேவா? அப்ப உங்களுக்கு இன்கம்னா என்னன்னு தெரியுமா? அப்ப என்னன்னா ஏர்னிங்ஸ். அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு மீனிங் வந்து கனெக்ட் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்கு
அப்படின்னா சின்னு சொல்லியிருக்கு. ஓகே, சி அப்படின்னா கன்செப்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரி, அப்ப கன்செப்ஷன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட நம்ம வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு நேம் தான் என்ன அப்படின்னா, கன்செப்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது வந்து எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டா இருக்கலாம். எய்தர் வந்து ஈட்டபிள் ஐட்டம்ஸா இருக்கலாம், அல்லது வந்து ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஐட்டம்ஸ் தான் என்னன்னு நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கன்செப்ஷன். அப்ப ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட வாங்கி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு நேம் தான் என்ன அப்படின்னா, கன்செப்ஷன்னு மீனிங். அந்த ப்ராடக்ட் வந்து எய்தர் எதுவா அதாவது என்னவாவும் இருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, எய்தர் வந்து ஈட்டபிள்ஸா இருக்கலாம், அல்லது வந்து நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸா இருக்கலாம், அல்லது நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கிளா கூட இருக்கலாம். ஓகேவா? அப்ப ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகே. அப்ப சீனா என்னன்னு மீனிங்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன டெர்ம் நம்ம ஃபார்முலால பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஐன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. அப்ப ஐங்கும்போது என்ன அப்படின்னா, அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு பார்த்தோம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்றது? நம்ம வந்து நம்ம பிசினஸ்க்காக ஏதாவது சம் திங்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போமா? ஸோ அதுதான் வந்து என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஏதாவது சம் கேபிட்டல் குட்ஸ் இப்ப நம்ம பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம்? ஒரு பிளேஸ் பார்த்து அதுக்கு வந்து என்ன செஞ்சிருப்போம்? அ நம்ம பிசினஸ அங்க ரன் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிருப்போம்? நம்ம ஒரு பிசினஸ ரன் பண்றதுக்காக நம்ம வேலை பார்த்திருப்போம். ஸோ அதுதான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி நம்ம கம்பெனிக்காக ஏதாவது ஒரு லேப்டாப்போ ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரோ நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா கூட அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு நம்மளோட ஒரு ஒரு இனிஷியலான ஒரு குட்ஸ். ஓகேவா? சரி, இப்ப இதை எப்படி வந்து நம்ம நேஷனோட கனெக்ட் பண்றது அப்படின்னா, இப்ப ஒய்ங்கிற நேஷனல் இன்கம் வந்து அதாவது ஒரு நம்ம நேஷனுக்கு எப்படி இன்கம் கிடைக்கும் அப்படின்னா, இப்ப எப்ப வந்து கன்சப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அது மூலமா வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது அவங்க என்ன செய்வாங்க? இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அவுட்புட் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோர் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ அதாவது எம்ப்ளாயீஸ வந்து ஜாப் ஆஃபர் குடுத்து அவங்களுக்காக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மீனிங். அப்போ உங்களுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். அப்ப ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நேஷனோட இன்கம். சரி, இன்கம்னா என்னன்னு பார்த்தா, ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தோம். சரி, எப்ப வந்து நேஷனுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம மோர் தேன் ப்ராடக்ட்ஸ வந்து நம்ம கன்சியூம் பண்றோம். கவர்மெண்ட் என்னலாம் ப்ராடக்ட்ஸ் குடுக்குதோ, அத நம்ம கன்சியூம் பண்றோம். அப்ப அப்ப நம்ம கன்சியூம் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ வந்து அவங்க அ இன் வந்து அவங்க என்ன செய்வாங்க? புரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி புரொடியூஸ் பண்றதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, சர்டைன் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஐ. ஓகேவா? ஐ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எப்படின்னா, அப்போ நம்ம கன்சியூம் பண்றதுக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ப்ராடக்ட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அத அவுட்புட்டா நமக்கு குடுப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த அவுட்புட் புரொடியூஸ் பண்றதுக்கு யார் வந்து தேவைப்படுவாங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸ். அப்ப அந்த எம்ப்ளாயீஸ் தேவைங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலாவோட மீனிங். ஓகேவா? அப்ப எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்னன்னு உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் வந்து இந்த லெசன்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம அத வந்து நம்ம இப்போ ஓரலா சொன்னத என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேர்டிங்ஸ்ல பார்ப்போம். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபார்முலாவ மோர் தென் ஒன் மீனிங்கா பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாம்க்கு நம்ம தரோவா ஆயிடலாம். அப்ப அந்த 3 லெசன்ல இருந்து எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து லாங் பேராகிராஃபா படிக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹிண்ட்ஸா படிச்சோம் அப்படின்னா, ரீட் பண்ணி மீனிங் பார்த்து நம்ம நம்ம புக் பேக் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் நம்ம, எப்ப வந்து என்ன ஆகும்? கன்சப்ஷன் அதிகமாகுதோ, அப்பதான் என்னவாகும்னா, அவுட்புட் வந்து அதிகமாகும். ஸோ அந்த நேரம் என்ன ஆகும்னா, எம்ப்ளாய்மென்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே. அததான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இங்க வேர்டிங்ஸ்ல நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ மோர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி மோர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யார் தேவைப்படுவாங்க அப்படின்னா, வொர்க்கர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ அப்புறம் வந்து ஒர்க்கர்ஸ் அதிகமா தேவைப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாப் ஃபேர் மாரி ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்? எம்ப்ளாய்மென்ட் வந்து இன்கிரீசஸ் ஆகும். சரியா? அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ என்ன எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்னன்னு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, சிங்கிள் வேர்ட்ல எம்ப்ளாய்மென்ட் கிரியேஷன்.
ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ என்ன ஆகுது? எஃபெக்டிவ் டிமாண்ட்னா நம்ம என்ன செஞ்சோம்? வேர்டிங்ஸ்ல அத நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இவ்வளவு நேரம் வேர்டிங்ஸ்லயும், ஓரல்லயும் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா, எஃபெக்டிவ் டிமாண்ட்க்கு சிங்கிள் லைன் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, எஃபெக்டிவ் டிமாண்ட்ஸ் மீன் தட் என்ன அப்படின்னா, எம்ப்ளாய்மென்ட் கிரியேஷன். அதுதான் என்னன்னா எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகே. அப்போ என்ன செஞ்சாச்சு? மோர் தேன் ஒன் டெஃபினேஷன். அதே மாதிரியா அந்த குட்டி குட்டி டேர்ம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி மீனிங்கும் பார்த்தாச்சு. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னா, எஃபெக்டிவ் டிமாண்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்போ ஒரு பேக்கரி வந்து யாரோ ஒருத்தவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த பேக்கரிக்கு டெய்லி வந்து 100 கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா அந்த பேக்கரிக்கு வந்து 2 ஒர்க்கர்ஸ் மட்டும் போதும். ஓகேவா? அதுவே வந்து எனஃபா தான் இருக்கும். இதே தான் அந்த அந்த பேக்கரிக்கு வந்து 500 கஸ்டமர்ஸ் வந்து ஒரு நாள்ல வர்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, ஒர்க் வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்னன்னா, அந்த பேக்கரிக்கு எவ்வளவு ஒர்க்கர்ஸ் தேவைன்னா 5 ஒர்க்கர்ஸ் தேவை. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எம்ப்ளாய்மென்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? அப்ப அந்த எம்ப்ளாய்மென்ட் கிரியேட் ஆகுதா? அந்த ஸ்பேஸ் தான் என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் வந்து நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்பிள். அப்போ என்ன ஆகும்னா, அதாவது ஒர்க் கம்மியா இருந்தா, வொர்க்கர்ஸ் வந்து கம்மியா தான் தேவைப்படுவாங்க. இதே தான் நம்மளோட ஒர்க் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, மோர் நம்பர் ஆஃப் வொர்க்கர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த மாரி மோர் நம்பர் ஆஃப் வொர்க்கர்ஸ் தேவைங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய்மென்ட் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகுது. அந்த சிச்சுவேஷன்ல தான் என்னன்னு நேம் பண்றாங்க அப்படின்னா, எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகேவா? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்ப எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்னன்னு கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த குட்டி குட்டி ஹிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் லாஸ்ட்டா ரியல் டைம் எக்ஸாம்பிளும் பார்த்திருக்கோம். ஸோ இந்த லெசன்ல வந்து நீங்க தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் அண்ட் இன்கம்னு சொல்லி எஃபெக்டிவ் டிமாண்ட பத்தி என்ன கொஸ்டின் கேட்டாலும் எய்தர் 1 மார்க்கோ, 2 மார்க்கோ, 3 மார்க் அண்ட் 5 மார்க் என்ன கேட்டாலும் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, ஈஸியா ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே. அப்ப எஃபெக்டிவ் டிமாண்ட்னா ஃபுல்லா பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னா, அக்ரிகேட் டிமாண்ட். ஓகேவா? அப்போ நேம்லயே இருக்கா? என்ன நேம் இருக்கு? அக்ரிகேட் டிமாண்ட். ஓகே. இப்ப என்னன்னா இந்த ஃபார்முலாவை ஷார்ட்டா எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா, ஏடின்னு சொல்லி அக்ரிகேட் டிமாண்ட டினோட் பண்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? ஃபார்முலாவை ரீட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் எக்ஸ்பிளேஷன் பண்ணி நம்ம மீனிங் பார்த்து யூஸ்வலா நம்ம என்ன பார்ப்போம்? ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அதே மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்ரிகேட் டிமாண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னு சொல்லி ஃபார்முலா. ஓகே. அப்போ நம்ம ஃபார்முலாவை ரீட் பண்ணியாச்சு. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஈச் அண்ட் எவ்ரி டேர்மையும் என்ன டினோட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. அப்ப அக்ரிகேட் டிமாண்ட்ன்றது என்னென்ன எழுதியிருக்கோம் நம்ம? ஷார்ட் ஃபார்ம்ல ஏடின்னு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலால என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னா, சின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஓகே. சீனா நம்ம ஆல்ரெடி என்ன அப்படின்னா, சீனா கன்செப்ஷன். ஓகேவா? சரி. அப்போ நம்ம எங்க பார்த்திருந்தோம் ஞாபகம் இருக்கா? சீனா கன்செப்ஷன்னு போன ஃபார்முலாலயே நம்ம ப்ரீவியஸ் ஃபார்முலாலயே நம்ம வந்து மீனிங் பார்த்தாச்சு. சி அப்படின்னா கன்செப்ஷன். ஓகே. அப்போ ஐனாலும் நம்ம என்ன செஞ்சாச்சு? போன ஃபார்முலால பார்த்தோம். என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் ஃபார்முலால இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஜின்னு இருக்கு. ஓகேவா? அது என்ன அப்படின்னா, ஜி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு அர்த்தம். ஓகேவா? இது நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா, செகண்ட் யூனிட்லயே பார்த்திருப்போம். சரியா? வேர் ஜி டினோட்ஸ் தி சாரி ஜி மீன்ஸ் தட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? சரி. அப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா இன்கேஸ் நீங்க செகண்ட் யூனிட் ஃபுல்லா அந்த வீடியோவை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரிஞ்சிருக்கும், நம்ம கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் சொன்னோம்னு கண்டிப்பா இப்ப ஞாபகம் வந்திருக்கணும். ஓகேவா? சரி. அப்போ என்னன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் ஃபார்முலால நம்ம கன்செப்ஷனா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதே மாதிரியா சாப்டர் 2ல வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா, அழகா வந்து மீனிங் பார்த்து எக்ஸாம்பிளும் பார்த்திருப்போம். ஓகே. இருந்தாலும் நம்ம இந்த ஃபார்முலால எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? சரி. அப்ப சி கன்செப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு திங்ஸை வந்து நம்ம கன்சியூம் பண்றது. கன்சியூம் பண்றது அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மீனிங். சரியா? அப்ப சிங்கிறது என்னன்னு நம்ம மீன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலால எழுதி வேணா வச்சுக்கோங்க. சி மீன்ஸ் தட் என்ன அப்படின்னா கன்சப்ஷன். ஓகேவா?
சரி. அப்போ வேற என்ன வரும்? நம்ம இன்னும் என்ன எழுதாம வச்சிருக்கோம்? ஐன்னா என்னன்னு சொன்னோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட். ஓகேவா? அப்போ ஐங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகே. இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம அந்த குட்டி, குட்டி டெர்ம்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு எலாபரேட் பண்ணி, அது என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி. அப்போ என்ன ஆச்சு? நம்மளுக்கு உள்ள கீழ உள்ள அந்த ஃபார்முலால உள்ள எல்லா அந்த குட்டி, குட்டி அப்ரிவேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு? சாரி, குட்டி குட்டி டேர்ம் வந்து என்னன்னு எழுதியாச்சு. அப்ப சீனா என்ன மீன் பண்ணுது? கன்சப்ஷன். ஐனா இன்வெஸ்ட்மென்ட். ஜீனா என்னன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. அப்போ எக்ஸ் மைனஸ் எம்னு கொடுத்துருக்கு. அப்ப எக்ஸ்னா என்ன? அதே மாதிரியா என்னன்னா எம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்ப எக்ஸ் மீன்ஸ் தட் எக்ஸ்போர்ட். ஓகேவா? நம்ம எங்க பார்த்திருப்போம்? எக்ஸ்னா எக்ஸ்போர்ட்ன்னு நம்ம ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிருப்போம்? செகண்ட் சாப்டர்லயே வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். ஓகே. அப்போ எக்ஸ்னா எக்ஸ்போர்ட்னா எம் வந்து என்ன அப்படின்னா இம்போர்ட். ஓகேவா? சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு? எல்லா டேர்மையும் என்ன மீன் பண்ணுது அப்படிங்கறத என்டையரா எழுதியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரி. அப்ப என்ன அப்படின்னா அக்ரிகேட் நேம்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்முலாவோட நேம்ல டிமாண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி. அப்ப டிமாண்டுங்கும் போது என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஏதோ வந்து நம்மளுக்கு வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? யூசுவலா வந்து நம்மளுக்கே வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ ஏதாவது ஒரு நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டே போனோம் அப்படின்னு, ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கும். ஏன் அப்படின்னா, அது வந்து அந்த அதுதான் வந்து சீசனா இருக்கும். அந்த வெஜிடபிளோட சீசனா இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, மோர் நம்பர் ஆஃப் பீப்பிள் வந்து அந்த அந்த வெஜிடபிள கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிடைக்காம போயிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, அது பேர் தான் டிமாண்ட். ஓகேவா? அப்போ ஒரு சீசன்ல ஒரு வெஜிடபிள் கிடைக்குது. ஸோ அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, நெறைய வந்து அந்த வெஜிடபிள் வந்து நம்மளுக்கு வந்து சர்ப்ளஸா கிடைக்கும். அதிகமா கிடைக்கும். அந்த நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, ஒரு வெஜிடபிள் வந்து அந்த மந்த் வந்து சீசனே இருக்காது. ஆனா வந்து ஒரு எங்கேயோ ஒரு ஒரு பிளேஸ்ல மட்டும் தான் அது வெஜிடபிள் வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்படி கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, அப்பயும் மார்க்கெட்ல வந்து ஒரு டிமாண்டுங்கிற ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. அது வந்து நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள். இந்த சாப்டர்லாம் எத வந்து டீல் பண்ணும் அப்படின்னா, எக்கனாமி. அதாவது என்ன அப்படின்னா, மனி ரிலேட்டடா வரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி. அப்ப சின்னா நம்ம என்னன்னு பார்த்தாச்சு, கன்சப்ஷன்னு பார்த்தாச்சு. அப்ப நம்ம எய்தர் வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற அதுதான் வந்து கன்சப்ஷன். ஓகே. ஐனா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட். ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? எய்தர் வந்து ஒரு ப்ராடக்ட்டாவோ, மணியாவோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ப்ராடக்ட்டோ அல்லது மணியோ வந்து நம்ம என்ன செய்வோம்? நம்ம பிசினஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இனிஷியலா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து இன்வெஸ்ட்மென்ட். ஓகே. ஜி என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அப்ப கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா நம்ம என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நம்மளுக்காக ஏதாவது சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன கைண்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா, எய்தர் வாட்டர் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து நம்மளுக்காக ப்ரொவைட் பண்றாங்களா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா, அப்ப அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அதுதான் என்னன்னு மீன் பண்ணியிருக்காங்க? கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 டேர்ம் இருக்கா? அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படி சொல்லி சொல்லி பார்த்தோம் நம்ம. சரி. அப்ப எக்ஸ்போர்ட்னா என்ன? இம்போர்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம எக்ஸ்போர்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம கண்ட்ரில இருந்து ஒரு ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளோட நியர்பை கண்ட்ரிக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட சென்ட் பண்ணுவோம். அப்படி சென்ட் பண்ற மூலமா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அப்படிதானே? அப்ப அதுதான் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட். ஓகே. இம்போர்ட்னா என்ன அப்படின்னா, ஏதாவது வந்து நம்மளோட நியர்பை கண்ட்ரில இருந்து நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட வந்து நம்ம என்ன செய்வோம்? வாங்குவோம். ஓகேவா? அப்ப அந்த நேரம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன செய்வோம்? ஒரு ப்ராடக்ட்ட வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மணிய வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். மணி வந்து என்ன செய்வோம்? ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுதான் இம்போர்ட். ஓகேவா? உங்களுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இன்கம் கிடைக்கும். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இன்கம். ஓகே. நெக்ஸ்ட் அப்ப அப்ப டிஃபால்ட்டா இம்போர்ட்ல என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் தான் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் தான் என்னென்ன ஆகும்னா, நம்மளோட இம்போர்ட்டா இருக்கும். ஓகேவா?
சரி. அப்ப மீனிங் அண்டர்ஸ்டாண்டா? எக்ஸ்போர்ட்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். அதே மாதிரியா இம்போர்ட்னா என்ன அப்டின்னா, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் நம்மளோட என்னது செலவுகள். ஓகே. அது எதுக்காக இந்த பிளேஸ்ல நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, யூசுவலா நம்ம பண்ணுவோமா? நம்மளோட சேலரி வந்து ஒரு 10,000 வச்சுக்கோங்க. அந்த சேலரி 10,000லேருந்து நம்மளுக்கு ஒரு மந்த்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ₹1000 செலவாகுது. அப்ப அந்த 10,000லேருந்து 1000 லெஸ் ஆகுனா மீதி எவ்ளோ இருக்கும்? 9,000 இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கேயும் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்றது நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்க்கு. இப்ப நம்ம என்ன ரிலேட்டடா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அதான் நேஷன் ரிலேட்டடா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப அப்படிங்கும்போது நம்ம எதுக்காக ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இங்க நடக்கிற லெசன்ல குடுத்துருக்கதையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்றோம்? ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்குறோம். ஓகேவா? அப்ப எக்ஸ்போர்ட்ங்கிறது என்ன? இன்கம். இம்போர்ட்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த ரீசன்க்காக என்ன பண்ணியிருக்காங்க, இங்க நம்மளுக்கு அப்ப பேலன்ஸா நம்ம கையில எவ்ளோ அமௌண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இன்கமையும், எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது என்ன அப்படின்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? சரி. இப்போ எழுதியாச்சு. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இந்த குட்டியா உள்ள இந்த பிராக்கெட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்ப என்ன செஞ்சாச்சு? ஈச் அண்ட் எவ்ரி டேர்மையும் பார்த்தாச்சு. சரியா? அப்ப கவர்ன்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா அதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் எம்ம தான் என்ன நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெட் எக்ஸ்போர்ட்ன்னு சொல்லி நம்ம நேம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்கம் அதாவது இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட்ட தான் என்ன நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அப்ப ஆக்சுவலா வந்து எக்ஸ் மைனஸ் எம்னா என்னன்னா, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகேவா? நம்ம மேல எழுதிக்கிறது நம்ம இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் எழுதியிருக்கிறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. அப்போ எக்ஸ் மைனஸ் எம்னா என்ன மீனிங்? எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகேவா? அப்ப ஆக்சுவலா அதுக்கு எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்டுக்கு என்ன மீனிங்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். அதை என்ன நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்தரா வந்து எக்ஸ் மைனஸ் எம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வேல்யூவா கிடைக்குமா? அதை வந்து நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. ஓகே. சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு, ஃபார்முலால உள்ள ஈச் அண்ட் எவ்ரி டெர்மையும் நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? ஓவராலா இந்த ஃபார்முலா என்ன பேசிஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி. அப்ப என்ன பேசிஸ் என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஏடி அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்ட். ஓகேவா? அக்ரிகேட் டிமாண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, டிமாண்ட் என்ன ஆகுது? என்ன ப்ராடக்ட் வந்து எந்த மாரி டெர்ம்ஸ்ல டிமாண்ட் ஆகுது அப்படிங்கிற மாரி பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப நம்ம ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிருந்தோம்? அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல என்ன பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்கா? இடி. இடி அப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட்ன்னு பார்த்தோமா? ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அப்போ அக்ரிகேட் டிமாண்ட் வந்து என்ன அப்படின்னா, எப்போ வந்து அக்ரிகேட் டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுதோ, அப்ப என்ன ஆகும்னா புரொடக்ஷனும் வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா? அப்ப புரொடக்ஷன் ரைஸ் ஆச்சுன்னா, அந்த புரொடக்ஷன் நடக்கிறதுக்கு யார் தேவை அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் தேவை. அப்ப அந்த எம்ப்ளாயீஸ்ங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ அக்ரிகேட் டிமாண்ட்ங்கிறது என்ன புரியுதா? எப்போ டிமாண்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ, அப்ப என்ன பண்ணுவாங்க? புரொடக்ஷன் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி புரொடக்ஷன் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ரைஸ் ஆகும். அதுதான் வந்து அக்ரிகேட் டிமாண்ட். அக்ரிகேட் டிமாண்ட பொறுத்தவரைக்கும் எத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண எத பத்தி மெஷர் பண்ண போறோம் அப்படின்னா, டிமாண்ட் சைட வந்து மெஷர் பண்ண போறோம். ஓகேவா? சரி. அப்ப நம்ம ஆல்ரெடி வந்து இதே மாரி எக்ஸாம்பிள் தான் என்ன ஃபார்முலாக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கும் பார்த்தோம். அதாவது எஃபெக்டிவ் டிமாண்ட்ங்கிற ஃபார்முலாக்கும் பார்த்தோம். அப்ப எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது எப்ப வந்து டிமாண்ட் அதிகமா கிரியேட் ஆகுதோ, அப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமா கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே. அப்ப அதுதான் என்ன அப்படின்னா, நம்ம எஃபெக்டிவ் டிமாண்ட்ல நம்ம பார்த்தோம். ஆனா அக்ரிகேட் டிமாண்ட்ல என்ன அப்படின்னா, அதாவது ஆல் செக்டார் கான்ட்ரிபியூட் டூ டிமாண்ட். ஓகேவா? அப்ப என்ன டைம்ல அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக. அப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுமா? அந்த சிச்சுவேஷன பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான் எஃபெக்டிவ் டிமாண்ட். அதாவது எம்ப்ளாய்மென்ட் டிரைவர். அதாவது எம்ப்ளாய்மென்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. அப்ப அக்ரிகேட் டிமாண்ட் அது ஏடி அப்படின்னா என்ன மீனிங்னா அக்ரிகேட் டிமாண்ட். ஓகேவா? ஏடி அப்படின்னா என்னது? அக்ரிகேட் டிமாண்ட். இடி அப்படின்னா இடி டினோட்ஸ் இடி denotes என்ன? effective demand. ஓகேவா? denotes effective demand. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரோம். ஓகேவா? இடி அப்படின்னா என்னது? எஃபெக்டிவ் டிமாண்ட். அப்போ ஏடி டினோட்ஸ் என்ன அப்படின்னா, ஏடி டினோட்ஸ் அக்ரிகேட் டிமாண்ட். ஓகேவா? அக்ரிகேட் டிமாண்ட்.
சரி. அப்போ என்ன செஞ்சாச்சு? ஏடின்னா என்ன? ம் அ ஈடின்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து குட்டியா எழுதி வச்சாச்சு. அப்ப இப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். அதாவது எம்ப்ளாய்மென்ட் ரிலேட்டடா வந்து அ மெஷர் பண்ண யூஸ் பண்றது வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகேவா? சரி. அப்போ ஏடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த செக்டார்ல, எந்த டைம் பேசிஸ்ல இந்த டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்ன அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்ட். ஓகேவா? அப்போ என்ன அப்டின்னா, இந்த ஈடிக்கும், அந்த ஏடி அதாவது அக்ரிகேட் டிமாண்டுக்கும் டிஃபரெண்ட் வந்து புரியும்னு நெனைக்கிறேன். அப்ப அதே தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வேர்டிங்ஸ்லயும் எழுதியிருக்கோம். டிஃபரன்ஸ் வந்து அக்ரிகேட் டிமாண்டுக்கும் எஃபெக்டிவ் டிமாண்டுக்கும், அக்ரிகேட் டிமாண்டுக்கும் என்ன அப்டின்னா, எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து என்ன பத்தி ஃபோக்கஸ் பண்ணுது அப்டின்னா, எம்ப்ளாய்மென்ட் கிரியேஷன். அதேதான் நம்ம இங்க பார்த்தோம். எம்ப்ளாய்மென்ட் டிரைவர் அதாவது என்ன அப்டின்னா, மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அக்ரிகேட் டிமாண்டுங்கிறது என்ன அப்டின்னா, அதாவது எவ்ளோ வந்து எந்த செக்டார்ல, எந்த டைம் பேசிஸ்ல டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு கனெக்டிவிட்டி வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு, நீ இந்த மாரி குட்டியா ஹிண்ட் மாரி கூட ஃப்ளோ சார்ட் மாரி கூட எழுதி வச்சுக்கலாம். அப்ப எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டிமாண்ட் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் அதுலருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட வந்து அவுட்புட்டா குடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் அவுட்புட் கிரியேட் பண்றதுக்கு யாரு தேவ அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் வந்து தேவ. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுனால. ஓகேவா? அப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட்ங்கிறது எத வந்து மீன் பண்ணுது அப்படின்னா, எம்ப்ளாய்மென்ட் கிரியேஷன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன குடுத்திருப்போம்? நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அக்ரிகேட் டிமாண்ட். அப்ப அக்ரிகேட் டிமாண்ட வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாரி கூட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா, சின்னா கன்சம்ப்ஷன், ஐனா இன்வெஸ்ட்மென்ட், ஜின்னா கவர்ன்மென்ட், எக்ஸ் மைனஸ் எம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் நம்ம என்ன செஞ்சாச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தாச்சு. இதற்கா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்ன்னு நம்ம குட்டியா எழுதியிருக்கோமா? அதே தான் நம்ம என்ன செஞ்சோம்? திரும்ப இப்ப ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அதே மாரி அக்ரிகேட் டிமாண்ட்னாலும் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப டிஃபரன்ஸும் பார்த்தாச்சு. அக்ரிகேட் டிமாண்டுக்கும், எஃபெக்டிவ் டிமாண்டுக்கும் நம்ம என்ன செஞ்சாச்சு? டிஃபரன்ஸும் பார்த்தாச்சு. ஃபார்முலாவும் வித் தியர் ரியல் டைம் எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? அப்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம என்ன செய்றோம்? நேஷனுக்கு வந்து எப்படி வந்து அந்த நம்ம மீனிங்கோட நம்ம ரிலவென்ட்டா வருது. நம்ம நேஷன்ல என்ன பண்ணி மெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சேர்த்து பார்த்துட்டே வரோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்றோம்? அப்பன்னா 3 ஃபார்முலா வந்து பார்க்க போறோம். ஓகே. 3 ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்க போறோம். நம்ம சேனலோட நேம் என்ன அப்டின்னா, மார்க்ஸ் ஸ்கோரர் 100. நம்ம சேனல்ல 12க்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா பிளேலிஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அப்ப என்ன அப்டின்னா, 12ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம செப்பரேட்டா பிளேலிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்க செக் பண்ணல அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன அப்டின்னா, நம்ம ஷார்ட்ஸ்ல என்ன பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல அப்டின்னா, ஷார்ட்ஸ்ல வந்து எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ரிவிஷன் பேசிஸ்ல வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ்மே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரிவிஷன் பேசிஸ் அப்படின்னா, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே சாப்டர் வைஸா யூனிட் வைஸா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் இருக்குமா, அப்ப அந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து வித் ஆன்சர். அப்ப வித் ஆன்சர் என்ன அப்படின்னா நீங்க ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒன் வேர்ட்ஸ் வந்து வித்தவுட் ஆன்சர் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்களே வந்து உங்களை செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கலாம். சரியா? டெஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களே வந்து நீங்க ஒன் வேர்ட்ஸ்ல எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த இடத்துல இன்னும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க செல்ஃபா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரீசன்க்காக எல்லா சப்ஜெக்ட் வைஸா அதே மாதிரி சாப்டர் வைஸா நம்ம ஒன் வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரிவிஷன் மோட்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் அதே மாதிரி காமர்ஸ்க்கு அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன் வேர்ட் சேலஞ்ச் மாதிரி போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? அதே மாதிரியா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்மளுக்கு பேராகிராஃப் கொஸ்டின் வருமா? அதாவது புக் பேக்ல பேராகிராஃப் கொஸ்டின் கேட்பாங்களா? அதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ரிவிஷன் மோட்ல இந்த மாதிரி ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப் அதே மாதிரி சப்ளிமெண்டரி பேராகிராஃப்னு யூனிட் வைஸா வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஷார்ட்ஸா இந்த மாதிரி வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா என்ன அப்படின்னா தமிழ்ல நம்மளுக்கு விரிவான முறைமா தமிழ்ல
விரிவானம் வரும். தமிழ்ல விரிவானத்த வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாரி இயல் வைஸா நமக்கு ஒவ்வொரு இயல்லயும் ஒவ்வொரு விரிவானம் இருக்கும். ஸோ அந்த விரிவானத்தலாம் நான் வந்து ரிவிஷன் பேசிஸ்ல ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தமிழுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க நெறைய டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு 11த்லயே நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, விரிவானமோட ஸ்டோரி நல்லா தெரியும். பட் அது வந்து செப்பரேட்டா வந்து முன்னுரை, முடிவுரைன்னு போட்டு குறிப்புச்சட்டகம் போட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் இல்லாம உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணிருந்திருப்பீங்க அப்படின்னா, எக்ஸாம்ல ஒரு ஹால்ஃப் தான் எழுதியிருப்பீங்க 11த் ஸ்டாண்டர்ட்ல விரிவானத்த. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு இயல் வைஸா வர்ற விரிவானத்த நம்ம இந்த மாரி ரிவிஷன் பேசிஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி விரிவானமும் என்ன மாரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் மோட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, அத குறிப்புச்சட்டகம் போட்டு முன்னுரை, முடிவுரை அதே மாரி கதை, கரு எல்லாமே வச்சு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாரி உங்க ஜூனியர்ஸ் இருக்காங்களா? அவங்களுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செப்பரேட்டா வந்து ஷார்ட்ஸா வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே வந்து அதாவது 10த் ஸ்டாண்டர்ட் உங்க ஜூனியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல அப்படின்னா, இந்த மாதிரியே வந்து ஷார்ட்ஸா ரிவிஷன் மோட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்க ஜூனியர்ஸ்க்கும் நம்ம சேனல சஜெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாரியா அப்போ நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு ஆல்ரெடி இந்த சாப்டர் 2 ஓட ஃபார்முலாஸ எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து நம்ம வீடியோஸா அப்லோட் பண்ணியாச்சு. பிடிஎஃப்பும் நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் காமர்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு காமர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 28 லெசன். அந்த 28 லெசன்லயே உள்ள 5 மார்க்ஸ எப்படி கவர் பண்றது? இப்பயே வந்து பப்ளிக்குக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிற நம்ம வீடியோ அட்வான்ஸா வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. அப்போ நீங்க இந்த டிஸ்ப்ளேல ஹைலைட் ஆகுற வீடியோ செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு காமர்ஸ்ல வந்து மார்க்ஸ் வந்து அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரியா அந்த டிஸ்ப்ளேல ஹைலைட் ஆகுற வீடியோல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிடிஎஃப்பும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து உங்களோட காமர்ஸ் மார்க்ஸ வந்து மோர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி அக்கவுண்டன்சில யூனிட் வைஸா நம்ம போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸர்சைஸ் சம்முக்கு சொல்யூஷன் எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி சம்க்கும் டீட்டெயில்டா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளனேஷன் பார்த்து சொல்யூஷன் பார்க்குறோம். அப்ப இந்த நம்ம சேனல்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குரிய எக்ஸர்சைஸ் சம்மும், இல்லஸ்ட்ரேஷன் சம் 2யும் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சம்ஸ் வந்து எக்ஸாம்ல வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டக் ஆகாது. எந்த என்ட்ரியுமே வந்து என்ன ரீசன்க்காக போடுறோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, நீங்க அக்கவுண்டன்சில சம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்காது சம்ம செய்றதுக்கு. அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, எலாபரேட்டா ஈச் அண்ட் எவ்ரி சம்முமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்படி கிறிஸ்டல் கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால, நம்ம நம்ம சேனல்ல உள்ள அக்கவுண்டன்சி சம்ஸ்க்குரிய லாங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாரியா ம் யூனிட் 1ல உள்ள எக்ஸர்சைஸ் சம்ம நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரியா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அக்கவுண்டன்சில உள்ள தியரிக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, செப்பரேட்டா வந்து பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தியரிக்குரிய பிளேலிஸ்ட் வந்து டிஸ்ப்ளேல ஹைலைட் ஆகுதா? அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரியா யூனிட் 1ல உள்ள இல்லஸ்ட்ரேஷன் சம்மே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ஈச் அண்ட் எவ்ரி சம்க்குமே நம்ம சொல்யூஷன் பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரியா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூனிட் வைஸா வந்து நம்மளுக்கு அக்கவுண்டன்சில ஃபார்முலாஸ் வருமா? அப்ப ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்ல உள்ள ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸா செப்பரேட்டா பிளேலிஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த பிளேலிஸ்ட் வந்து டிஸ்ப்ளேல ஹைலைட் ஆகுதா? அந்த பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. அப்ப என்ன அப்படின்னா, யூனிட் வைஸா உள்ள ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோஸா லாங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிடிஎஃப்பும் அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அப்ப இப்ப என்னன்னா டில் நவ் வரைக்கும் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2க்குரிய ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ நம்ம எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிடிஎஃப்பும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ அத டவுன்லோட் பண்ணி உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன நீங்க பெட்டரா பண்ணுங்க. ஓகேவா? அப்ப அதே மாதிரியா யூனிட் 2க்குமே எக்ஸைஸ்ல உள்ள சொல்யூஷன்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, செக் பண்ணி பார்த்து உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன வந்து நீங்க பெட்டரா வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம அதே மாரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்களா? அதாவது யாரு அப்படின்னா, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குமே நம்ம சேனல்ல செப்பரேட்டா பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அவங்களுக்கும் ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸும், அதே மாரி லாங் வீடியோஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்றோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல உள்ள மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்க நம்ம சேனல வந்து சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா,
தேர்ட் ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி செகண்ட் ஃபார்முலா வரைக்கும் ஃபுல்லா பார்த்தாச்சா? இப்ப தேர்ட் ஃபார்முலா அடுத்து நம்ம கன்டினியூ பண்ணி பார்க்க போறோம். ஓகே. தேர்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா அக்ரிகேட் சப்ளை. சரி, அக்ரிகேட் சப்ளை அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் ஆர்எஃப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா அக்ரிகேட் இன்கம் ஜென்ரேட்டட் இன் த எக்கனாமி. ஓகேவா? அப்போ செகண்ட் ஃபார்முலால டிமாண்டை பத்தி பார்த்தோம். இப்ப தேர்ட் ஃபார்முலால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அக்ரிகேட் சப்ளையை பத்தி பார்க்க போறோம். ஓகே, அதுல என்னென்ன குட்டி குட்டி டேர்ம் வருங்கிறத ரீட் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? யூஸ்வலா நம்ம என்ன செய்வோம்? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போமா? அது மாதிரி பார்க்க போறோம். ஓகே, அக்ரிகேட் சப்ளைனா எப்படி வந்து டினோட் பண்றாங்க அப்படின்னா ஏஎஸ் அப்படிங்கிற மீனிங், ஏஎஸ்ங்கிற அல்பாபெட்ல டினோட் பண்றாங்க. அக்ரிகேட் சப்ளை அப்படிங்கறத ஏஎஸ்ல டினோட் பண்றாங்க. ஓகே, அப்ப ஃபார்முலா என்னன்னு நம்ம ரீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா அக்ரிகேட் சப்ளை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டோட்டல் இன்கம் பத்தி பார்க்க போறதுதான் என்ன அப்படின்னா அக்ரிகேட் சப்ளை. ஓகேவா? மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அக்ரிகேட் சப்ளை அப்படின்னா எதை பத்தி நம்ம எது ரிலவெண்டான இந்த கொஸ்டின், இந்த சப்ளை அக்ரிகேட் சப்ளை அப்படின்னா டோட்டல் இன்கம் ஜென்ரேட்டட் இன் த எக்கனாமி. ஓகேவா? அதுதான் அப்போ டோட்டல் இன்கம் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுதான் வந்து என்ன நேம் பண்ணிருக்காங்க? அக்ரிகேட் சப்ளைன்னு நேம் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப அக்ரிகேட் சப்ளைங்கிற ஃபார்முலால என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்ப்போம். என்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னா சி, அதாவது காம்போனன்ட்ஸ் அப்படின்னா அதுல உள்ள குட்டி குட்டி டேர்ம் தான் காம்போனன்ட்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, அப்போ என்ன வருது அப்படின்னா சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் ஆர்எஃப். அப்ப ஈச் அண்ட் எவ்ரி டேர்மா பார்ப்போம். அப்ப சிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா கன்சப்ஷன். ஆல்ரெடி வேணும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து சீனா கன்சப்ஷன் அப்படிதான் பார்த்துட்டு வரும். கன்சப்ஷன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம யூஸ் பண்றோம். அப்ப அந்த அந்த திங்ஸ் வந்து நம்ம பர்டிகுலர் திங்ஸை வந்து வாங்குறதுக்காக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றோம். அந்த மாதிரி மீனிங்ல தான் வந்து கன்சப்ஷன் வரும். ஓகே, அப்ப எஸ்ங்கிறது இந்த ஃபார்முலால என்ன அப்படின்னா சேவிங்ஸ் நம்ம சேவிங்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செப்பரேட்டா வச்சு எதர் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த மாதிரி சேவ் பண்றோம் அப்படின்னா அதுவும் இங்க என்னவா தான் வரும்னா சேவிங்ஸா வந்து என்ன வரும்? இந்த ஃபார்முலால வரும். ஓகே, டி அப்படின்னு என்ன டாக்ஸ். ஓகேவா? டாக்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரி பே பண்ணுவோம்? டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்னு பே பண்ணுவோமா? டைரக்ட் டாக்ஸ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம். எய்தர் வந்து கிளாத்தா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்? டைரக்ட் டாக்ஸா வந்து பே பண்ணியிருப்போம். சாரி, டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் தான் வந்து டைரக்ட் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் அப்படின்னா தான் நம்ம இன்டைரக்டா பே பண்ற டாக்ஸ். அதெல்லாம் என்ன அப்படின்னா எய்தர் வந்து நம்ம கிளாத் பை பண்றோம் அல்லது ஒரு ஃபுட் வந்து நம்ம நம்ம வந்து என்ன செய்றோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறோம் அப்படின்னா அந்த நேரம் நம்ம ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து பே பண்ணிப்போம். அதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா? அப்ப டாக்ஸ்ல 2 டாக்ஸையும் நம்ம என்ன செஞ்சாச்சு? எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்ப கன்சப்ஷன் என்னன்னு பார்த்தாச்சு, சேவிங்ஸ்னாலும் என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்ப டாக்ஸ்னாலும் நம்ம தெரியும். நம்ம ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து யாருக்காக பே பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்காக பே பண்ணுவோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்காக வந்து மோர் தேன் வந்து நிறைய வந்து என்ன செய்யறாங்க? ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம என்ன செய்யறோம்? கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வந்து பே பண்றோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா என்ன கொடுத்திருந்தாங்க? ஆர்எஃப்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. சரி, ஆர்எஃப் என்ன அப்படின்னா ஃபாரின் ரிசிப்ட்ஸ். ஓகே, ஆர்எஃப்னா ஃபாரின் ரிசிப்ட்ஸ் என்ன அப்படின்னா அதாவது நம்ம ஒரு சர்டன் இன்கம் வந்து அப்ராட்ல இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபாரின் ரிசிப்ட்ஸ். சரி, ரிசிப்ட்ஸ்னா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரிசிப்ட்ஸ் அப்படின்னா ஒன் கைண்ட் ஆஃப் இன்கம். ஓகேவா? ரிசிப்ட்ஸ் அப்படின்னா இன்கம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு மீனிங் வந்து நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்கம் வந்து அப்ராட்ல இருந்து நம்ம ரிசீவ் பண்றோம். சரியா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். என்ன அப்படின்னா இப்ப நம்மளோட தெரிஞ்ச பர்சன் யாராவது ஃபாரின்ல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அங்க அவங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்காக அனுப்புவாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகேவா? அப்ப அங்க ஒரு எம்ப்ளாயி வந்து அப்ராட்ல ஒரு எம்ப்ளாயி வந்து நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க அங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை நம்மளுக்காக வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்றோம்? அதுதான் வந்து என்னன்னா இன்கம் ஃப்ரம் அப்ராட்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எக்ஸ்போர்ட் பண்ணுவோமா? அப்போ வந்து நம்ம என்ன ஆகும்? நம்மளுக்கு மணி வந்து ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அதுதான் அப்போ இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா உங்களுக்கு ஈஸியா இப்ப நான் கொடுத்த 2 எக்ஸாம்பிளுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்கம் வந்து நம்ம எங்க இருந்து ரிசீவ் பண்றோம் அப்படின்னா அப்ராட்ல இருந்து ரிசீவ் பண்றோம். அதுதான் என்ன நேம் பண்ணியிருக்காங்க? ஃபாரின் ரிசிப்ட்ஸ். ஓகே, அப்ப குட்டி டேர்மா என்ன எழுதியிருக்காங்க? ஆர்எஃப்னு இந்த குட்டி டேர்ம்ல எழுதியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப எதுக்காக இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலால என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்எஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சீனா கன்சப்ஷன், எஸ்னா சேவிங்ஸ், டீனா என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா?
டீனா வந்து டாக்ஸ். அதே மாதிரி ஆர்எஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஃபாரின். நம்ம என்ன பார்த்தோம், ரிசிப்ட்ஸ்னு பார்த்தோம். ஓகேவா? அப்ப புரியுதா? கன்சப்ஷன், சேவிங்ஸ், அதே மாதிரியா இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதாவது ஃபாரின் ரிசிப்ட்ஸ், டாக்ஸஸ், நம்ம இதெல்லாம் ஆட் பண்றதுதான் என்ன அப்படின்னா அக்ரிகேட் சப்ளை. ஓகேவா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு குட்டியா ஒரு பாயிண்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அக்ரிகேட் சப்ளை அப்படிங்கிறது, இப்ப நம்ம அக்ரிகேட் சப்ளை பத்தி தான், ஏஎஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அப்ப அது என்ன வந்து நம்ம வந்து அத பத்தி என்ன மீனிங் பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட நேஷனோட இன்கம் இருக்கா, அது எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா, நம்மளோட கன்சப்ஷன், அதே மாதிரி நம்ம சேவிங்ஸ், நம்ம டாக்ஸ், அதே மாதிரி ஃபாரின் இன்ஃப்ளோஸ். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு எந்த சோர்ஸ்ல இருந்தா இன்கம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நம்மளுக்கு எப்படிலாம் இன்கம் வந்து நம்ம நேஷனுக்கு ரிசீவ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கன்சப்ஷன். ஓகேவா? சரி. என்ன அப்படின்னா, நம்மளோட கன்சப்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன மீனிங் பார்த்தோம். ஓகே. அதே மாதிரி சேவிங்ஸ். ஓகேவா? நமக்கு நேஷனோட சேவிங்ஸ். இப்ப நம்ம டாக்ஸ் பே பண்றோமா, அந்த அமௌண்ட்டும் நம்ம நேஷனோட இன்கம் தான். அதே மாதிரி ஃபாரின் இன்ஃப்ளோஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபாரின் இன்ஃப்ளோஸ் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ன்னு பார்த்தோமா? எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சர்டைன் அமௌண்ட் கிடைக்குமா? அதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட இங்கேயும் அதான் பார்த்தோம். இன்கம் ஃப்ரம் அப்ராட்லயும் என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்போர்ட்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? சரி. அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன ஹிண்ட். ஓகேவா? அப்போ ஃபாரின் இன்ஃப்ளோஸ்னா எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் ஃபார்முலாலயே பார்த்தோம். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணா நமக்கு இன்கம் வந்து ரிசீவ் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகேவா? அப்ப ஃபாரின் இன்ஃப்ளோஸ் அப்படின்னா எக்ஸ்போர்ட். ஓகேவா? எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இன்கம் வந்து நம்ம ரிசீவ் பண்றோம். எக்ஸ்போர்ட்னா நம்ம என்ன செய்றோம்? ஒரு இன்கம் வந்து ரிசீவ் பண்றோம். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கைண்ட் ஆஃப் இன்கம்லாம் வந்து நம்மளோட நேஷன் வந்து ரிசீவ் பண்ற இன்கம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்போ? சரி. அப்போ அக்ரிகேட் சப்ளைங்கிறது எதெல்லாம் வந்து அதாவது எதோட கம்பைன் பண்றது வருது அப்படின்னா, நம்ம நேஷனோட இன்கம். ஓகே. அப்ப அந்த நேஷனோட இன்கம் வந்து எந்தெந்த சோர்ஸ்ல இருந்து நமக்கு நேஷனுக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்னா, கன்சப்ஷன், சேவிங்ஸ், டாக்ஸஸ் அண்ட் ஃபாரின் இன்ஃப்ளோஸ். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? ஃபாரின் இன்ஃப்ளோஸ்னா என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்போர்ட். அப்ப எக்ஸ்போர்ட்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இன்கம் கிடைக்கும். ஓகே. அப்ப என்ன செஞ்சாச்சு? அக்ரிகேட் சப்ளையோட மீனிங் வச்சு பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அது எப்படி வந்து குட்டி குட்டி பார்ட்டா வந்து நமக்கு இன்கமா பிரியுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸ்பிட் ஆகுது அப்படிங்கிறது. அப்ப அக்ரிகேட் சப்ளைங்கிறது என்ன அப்படின்னா, இன்கம் சைடு. ஓகேவா? நம்ம இப்பதான் அதை வந்து ஃபுல்லா பார்த்தோம். ஓகேவா? அக்ரிகேட் சப்ளைங்கிறது எதை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நேஷனோட இன்கம். ஸோ அப்ப என்னன்னு அது இன்கம் சைடுன்னு சொல்லி நம்ம செப்பரேட்டா எழுதி வச்சாச்சு. ஓகே. அப்ப அதுல உள்ள இன்கம் பார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபார்முலால என்ன இருக்கு? சிஎஸ்டிஆர்ன்னு இருக்கா? ஸோ அதைத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இங்க குட்டியா ஹிண்டா எழுதியிருக்கோம். சிஎஸ்டிஆர்ங்கிறது நம்ம அக்ரிகேட் சப்ளையோட இன்கம் பார்ட். ஓகேவா? இப்படி நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா ஈஸியா அப்ப மீனிங் பார்த்துட்டீங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் ஆகும். ஸோ அததான் வந்து நம்ம திரும்ப வந்து நம்ம என்ன செய்யறோம்? அகைன் வந்து ரிவிஷன் பண்ற பர்பஸ்க்காக திரும்ப சொல்றோம். அப்ப சிஎஸ்டிஆர் அப்படின்னா ஃபார்முலால இருக்கு. இதெல்லாம் இன்கம் பார்ட். கன்சப்ஷன், சேவிங்ஸ், டாக்ஸ், அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ என்ன செஞ்சாச்சு? அப்ப ரிவிஷனுக்காக நம்ம இந்த மாதிரி குட்டியா கூட உங்க புக்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த இந்த ஹிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப திரும்ப அதேதான். அக்ரிகேட் சப்ளைங்கிறது டோட்டல் இன்கம். ஓகே. அப்ப அந்த டோட்டல் இன்கம்ல இன்கம் பார்ட் என்னன்னா அதாவது கன்சப்ஷன், சேவிங், டாக்ஸ், அதே மாதிரி என்ன அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகேவா? அப்ப அக்ரிகேட் சப்ளைனா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே. நீங்க இந்த சிஎஸ்டிஆர் வந்து இன்கம் பார்ட்ன்னு உங்க புக்ல எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே என்ன அப்படின்னா அக்ரிகேட் சப்ளைனா அக்ரிகேட் இன்கம்னு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அது வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்ட்ல இருந்து அக்ரிகேட் சப்ளை வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம அக்ரிகேட் டிமாண்ட்னா டிமாண்ட் சைடு சிங்கிள் லைன் மீனிங் பார்த்தோம். அதே மாதிரியே அக்ரிகேட் சப்ளை அப்படின்னா எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்மளோட சப்ளை சைடு, அதாவது நம்மளோட இன்கம் சைடு. ஓகேவா? அப்ப நம்ம இன்கம் சைடு நம்ம எதெல்லாம் பார்த்தோம்னு ஞாபகம் இருக்கா? இன்கம் சைடு அப்படின்னா நேஷனோட இன்கம் வந்து எப்படிலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதாவது எப்படிலாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்த்தோமா? அதாவது சிஎஸ்டிஆர்ன்னு பார்த்தோமா? அதே தான் இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வேர்டிங்ஸ்ல இந்த மாதிரி குட்டியா ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கோம். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸாம்க்கு முன்னாடி அப்படியே தேர்ட் லெசன் ஃபுல்லா வந்து நீங்க என்ன செய்வீங்க?
பேஜஸ் வந்து திருப்பி பண்ணி படிச்சுட்டே போவீங்க. அப்படி ரீகால் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி குட்டி குட்டி ஹிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா என்ன செய்வீங்க, நீங்க ஒரே பேஜ்ல இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, அக்ரிகேட் டிமாண்ட்னா டிமாண்ட் சைடுன்னு எழுதிருப்பீங்க. அதை ரீட் பண்ணாலே நீங்க எக்ஸாம்ல என்ன செஞ்சிருவீங்க, வேர்டிங்ஸை ஒவ்வொன்றா எழுதிடுவீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த குட்டி குட்டி ஹிண்ட்டை உங்க நோட்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அப்ப அக்ரிகேட் டிமாண்ட் வந்து அக்ரிகேட் சப்ளை வந்து டிமாண்ட்ல இருந்து எப்படி டிஃபர் ஆகுறதுன்னு பார்த்தாச்சு. அப்ப டிமாண்டுங்கிறது எதை பத்தினா டிமாண்ட் சைட், அக்ரிகேட் சப்ளைங்கிறது இன்கம் சைடு, அதாவது சப்ளை சைடை பத்தி நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதான் வந்து அதோட மீனிங். ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இது எதுக்குரியது அப்படின்னா அக்ரிகேட் சப்ளைக்குரியது. ஓகேவா? அக்ரிகேட் சப்ளை. சரி, அக்ரிகேட் சப்ளை அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். அக்ரிகேட் சப்ளை அப்படின்னா என்ன பார்த்தோம், நம்மளோட இன்கம் சைடு, அதாவது நம்மளோட சப்ளை சைடுன்னு பார்த்தோம். சரி, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னென்ன அல்பாபெட்லாம் வந்துச்சு, சி வந்துச்சா, அப்ப சிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏதோ நம்ம கைண்ட் ஆஃப் வந்து ஷாப்பிங், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம கன்சியூம் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம சியை வந்து நம்ம வந்து மீன் பண்ணியிருப்போம். அப்ப சீனா ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்றோம்னா என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட். அப்பதான் வந்து கன்செப்ஷன். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஸ் இருக்கு. எஸ் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து நம்மளோட ஏர்னிங்ஸ்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் எடுத்து பேங்க்ல சேவ் பண்ணுவோமா, அதுதான் சேவிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், டீனா டாக்ஸ்னு பார்த்தோம். சரி, நம்ம என்ன செய்வோம், டாக்ஸ் வந்து பே பண்ணுவோமா, ஒண்ணு இன்கம் டாக்ஸோ அல்லது என்ன பே பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸோ வந்து பே பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து டாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம், ஆர்எஃப், அதாவது என்னன்னா இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இல்லைன்னு என்ன பார்த்தோம், ஃபாரின் ரிசிப்ட், அதாவது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்கம் வந்து நம்ம அப்ராட்ல இருந்து ரிசீவ் பண்றோம், அதுதான் ஆர்எஃப். சரியா? அந்த ஆர்எஃப் நம்ம எப்படி எழுதிக்கோ, நம்ம எழுதிருக்கோமா, மணி கம்ஸ் ஃப்ரம் அப்ராட். சரியா? அப்ப இந்த ஹிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாம் அப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப மணி கம்ஸ் ஃப்ரம் அப்ராட்ங்கிறத நம்ம என்னென்ன நேம் பண்ணிருக்கோம், ஆர்எஃப் சொல்லி எழுதியாச்சு. அப்போ இதுதான் என்ன செஞ்சோம் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்ததுதான் அக்ரிகேட் சப்ளை. ஓகேவா? அப்ப அக்ரிகேட் சப்ளைங்கிறது என்ன செஞ்சாச்சு, குட்டியா வந்து அழகா எழுதியாச்சு. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இதை எழுதி வச்சுக்கோங்க. சரி, அப்ப என்ன செஞ்சாச்சு, நம்ம இந்த சாப்டர்ல உள்ள 3 ஃபார்முலாஸ், அதாவது எஃபெக்டிவ் டிமாண்ட், அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளைன்னு இந்த 3 ஃபார்முலாஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலா பார்த்தாச்சு. ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம ஒரு குட்டியா வந்து நீங்க இப்ப எவ்வளவு நேரம் கவனிச்சதோ எந்த மாதிரி கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு குட்டியா நீங்க டேக் அவே ஹிண்டா எடுத்துக்கோங்க. என்ன ஹிண்ட் அப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, டிமாண்ட் கிரியேட்ஸ் தி ஜாப்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எஃபெக்டிவ் டிமாண்ட் தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோமா. அதுல எஃபெக்டிவ் டிமாண்ட் என்ன சொல்லியிருப்போம், எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் சொல்லியிருப்போமா, அதைத்தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். அப்ப எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹவு டிமாண்ட் கிரியேட்ஸ் தி ஜாப். ஸோ இந்த மாதிரி குட்டி ஹிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ஃபார்முலா பார்த்தோம், அக்ரிகேட் டிமாண்ட். ஓகே, அப்ப நம்ம அக்ரிகேட் டிமாண்ட்னு ஞாபகம் இருக்கா, அக்ரிகேட் டிமாண்டுக்கு சிங்கிள் லைன் எக்ஸ்பிளேஷனும் நம்ம கொடுத்துருந்தோம், டிமாண்ட் சைடுன்னு சொல்லி எழுதியிருந்தோமா. ஸோ அதே தான் இங்கே நம்ம எழுதி வச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னா உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக. அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த சோர்ஸ் ஆஃப் டிமாண்ட் இன் த எக்கனாமி. ஓகேவா? இந்த ஹிண்ட்டையும் எழுதி வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன நம்ம ஃபார்முலா பார்க்க போறோம் அப்படின்னா அக்ரிகேட் சப்ளை. ஓகே, அக்ரிகேட் சப்ளைனா இப்பதான் நம்ம பார்த்தோம். அக்ரிகேட் சப்ளைங்கிறது சப்ளை சைடு ஆர் இன்கம் சைடு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகே, அப்ப அதே தான் நம்ம எழுதியிருக்கோம். அப்ப அக்ரிகேட் சப்ளைங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட இன்கம் சைடை பத்தி தான் நம்ம அக்ரிகேட் சப்ளைல வந்து நம்ம மீனிங் பார்த்தோம். அப்ப அக்ரிகேட் சப்ளைங்கிறது என்ன அப்படின்னா ஹவு இன்கம் இஸ் ஜென்ரேட்டட் அண்ட் ஷேர்ட் அந்த பார்த்தோம். நம்ம ஞாபகம் இருக்கா, இன்கம் வந்து எப்படி வந்து நம்ம நேஷன் வந்து ரிசீவ் பண்றாங்க, அந்த இன்கம் வந்து எப்படிலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, என்னென்ன இன்கம் பார்ட்ஸ் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகே, சரி, அப்ப ஓவராலா இந்த 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 லெசன் நேம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, லெசன் நேம் என்ன, தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். லெசன் நேம், சாப்டர் நேமே அதுதான். ஓகேவா? இந்த சாப்டர் வந்து நேம் என்ன, தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா இப்ப அந்த லெசனுக்கோட மீனிங் வந்து நேம்க்கு வந்து கரெக்டா வந்து ஆப்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப டிமாண்டுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், அதிகமா அந்த ப்ராடக்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் வந்து கிரியேட் பண்ணுவோம். சரியா? அப்படி அவுட்புட் கிரியேட் பண்றதுக்கு அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அப்ப அதிகமா அந்த ப்ராடக்ட்டை
மேனுஃபேக்சர் பண்ணணும். ஏன்னா டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சரி, அப்படி அந்த ப்ராடக்ட் அதிகமா கிரியேட் அவுட்புட்டா குடுக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, அதிகமான எம்ப்ளாயீஸ் தேவை. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த எம்ப்ளாயீஸ் வந்து அதிகமா வந்து நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவை அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அதுதான் வந்து ஜாப் வந்து கிரியேட் ஆகும். சரி, அப்படி ஜாப் வந்து அதிகமா கிரியேட் ஆச்சு அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்? அந்த டிமாண்டுங்கிறத ஸ்பேஸ வந்து என்ன ஆகும்னா கேன்சல் பண்ணிடும். அப்ப அந்த டிமாண்டுங்கிறதே வந்து இல்லாத அளவுக்கு பெர்சன்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதிகமான ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. சரி, அப்படி அதிகமான ப்ராடக்ட் அப்படின்னா, நம்மளோட பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமா கன்சியூம் பண்ணுவாங்க. அப்படி கன்சியூம் பண்ணும்போது நம்ம நேஷனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்கம் கிடைக்கும். ஓகேவா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் ஆகும். சரி, அப்படிங்கும்போது இந்த திரும்ப வந்து டிமாண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அத வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஈக்கோ சிஸ்டம் மாரியா திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் வந்து டிமாண்ட் கிரியேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா, திரும்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்படி அதிகமா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு, அப்படி அவுட்புட் குடுக்குறதுக்கு என்ன தேவைப்படுவாங்க? நெறைய நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து தேவைப்படுவாங்க. அப்படி அதிகமா எம்ப்ளாயீஸ் குடுத்தாங்க அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அப்ப ஜாப் வந்து அ எல்லா பெர்சன்ஸ்க்கும் கிடைக்கும். அப்படி ஜாப் அதிகமா கிடைச்சுச்சு அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து அந்த ப்ராடக்ட்ட அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னா, பீப்பிள்லாம் அதிகமா அந்த ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்ணுவாங்க. அப்படி கன்சியூம் பண்ணும்போது பீப்பிள் கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம நேஷனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்கம் கிடைக்கும். சரியா? அப்ப அகைன் என்ன ஆகும்னா, வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு இதே மாரி டிமாண்ட் கிரியேட் ஆகும். அப்ப இந்த சைக்கிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அஸ் அ ஹோலா திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா, இந்த லெசனோட மீனிங். ஓகேவா? அப்ப லெசனோட மீனிங்க நம்ம எப்ப பார்த்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இந்த லெசனோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லெசன் நேம வந்து ஃபார்முலாஸ் அண்ட் இந்த ஃபார்முலா 3 ஃபார்முலாஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணா, இந்த இந்த சாப்டரோட நேம் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப இந்த சாப்டர்ல இருந்து சாப்டர் 3 அதாவது தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் அண்ட் இன்கம் இருந்து என்ன மாரி கொஸ்டின் கேட்டாலும், இந்த நீங்க ஒரு வீடியோவ ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா போதும். நீங்க சூப்பரா அட்டெண்ட் பண்ணி மார்க்ஸ் வந்து செம்மையா வாங்கிருவீங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இன் டெப்த்தா வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஓகேவா? அப்ப இந்த சைக்கிள் வந்து எம்ப்ளாய்மென்ட் அண்ட் இன்கம் வந்து நம்மளோட நேஷனுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. ஓகேவா? சரி, இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் சஜெஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல சஜெஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி உங்க ஜூனியர்ஸ் 10th இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம சேனல நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, உங்க ஜூனியர்ஸ்க்கு வந்து 10th மேத்ஸ்ல ரிப்பீட்டட் சம்மும், அதே மாரியே தியரிக்கு வந்து ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸும், லாங் வீடியோல பிடிஎஃப்பும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல உங்க ஜூனியருக்கும் சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ.